ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்யூஸ்ட். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் சர்ச் The பண்ணி பாருங்கள். struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி தாங்க. அதாவது வந்து சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன். டேஸ்ட்டாக சீரக சம்பா ரைஸில் தாங்க நான் செய்ய போகிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து பிரியாணியோட ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். நாங்கள் வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணிடுவோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ரைஸு அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 கிலோ ரைஸுக்கு எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் கீ விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்டாரு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, பிரியாணி இலை, ரோஜாப்பூ இலை, ஏலக்காய் 4, கொஞ்சமாக சோம்பு, அவ்வளோதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஜாதிக்காய் இருந்ததுன்னா வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ரொம்ப கருகிறதுக்கும் விட்டுறாதீங்க. ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமாவே நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குறதுக்குள்ளேயுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி தாங்க. ரொம்பவும் போடாதீங்க, ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்த மாதிரி ஆயிரும். பிரியாணி வந்து ரொம்ப புளிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது புளி சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து தக்காளி கம்மியாக போடுங்க, அதுவே போதும். 1 கிலோ ரைஸ்க்கு நான் 2 தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த ஹோட்டல்லையுமே பிரியாணி வந்து அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க, கருகிறதுக்கு விட்டுறக்கூடாது. கருகிருச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் மாறிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விடாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. சீக்கிரமாக வதங்கிடும், ஏன்னா அதுக்காக தானே நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் ஊற்றுற அளவுக்கு தாங்க அரிசி. அதாவது வந்து அரிசிக்கு தண்ணி வைப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியும் தேங்காய் பாலையும் கணக்கு வச்சுக்கணும். அதாவது வந்து தேங்காய் பால் 1 டம்ளர்னால் அரிசிக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு தேங்காய் பாலையும் கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே சீரக சம்பா ரைஸை வந்து நீங்கள் ஊற வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா பிரியாணி வந்து குழஞ்சிருங்க. குக்கரில் விசில் விட்டிங்கன்னா நீங்கள் ஊறவே வைக்க வேண்டியதில்லை, அப்படியே கழுவி அரிசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரு விசில் சேர்த்து விட்டாலே அரிசி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தாங்க வரமிளகாத்தூள் ஆட் பண்ணணும். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சைடு வந்து சக்தி பிராண்டும் ஜேபி மசாலா இது 2 தாங்க ஃபேமஸ்ஸு. இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால் வந்து சக்தி மசாலாவும் ஜேபி மசாலாவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் எப்போயுமே.
இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றுங்க. அதாவது ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. ஒரு அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஆயிலாக இருந்ததுனால அதோட டேஸ்ட் வந்து மாறிடுங்க. ரொம்ப எண்ணெய் இருந்தால் பிடிக்காது இல்லையா? இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சிக்கனில் வந்து நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கணும். சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால சுண்டுற வரைக்கும் விடணும். சிக்கன் வந்து அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதி வேக்காடு வெந்துடணும். அப்போ தான் வந்து சிக்கன் அரிசி வேகிறதுக்குள்ளே சிக்கனும் வெந்துருங்க. ரெண்டும் சரியான பதத்தில் இருக்கும். தேங்காயை வந்து அரைச்சி நான் பால் மட்டும் தனியாக வடித்து எடுத்துருக்கேங்க. அரிசி எவ்வளோ டம்ளர் போடுறீங்களோ, அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அதே தண்ணி அளவுக்கு பாலையும் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறீங்களோ அந்த டம்ளர்லேயே பாலை அளந்து ஊற்றுங்க. நான் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டு இதுலேயே சிக்கன் 3/4 பதம் வெந்துடணும். அரிசி வேகும்போது முழுமையாக வெந்துடும். ரொம்பவும் சிக்கன் வேக முழுசாக விட்டுறாதீங்க. ஏன்னா அது வேகும்போது சிக்கன் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும், தனித்தனியாக உடஞ்சிரும். நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் சமைக்கும்போது வந்து இன்னும் சிக்கன் வந்து சக்கையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பாலில் வேக வைக்கும்போது காரம், ஸ்வீட்டு எல்லாமே இறங்கி சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி அதை விட சூப்பராக இருக்கும். தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு அரிசியும் போட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. பிரியாணி குழஞ்சிருச்சுன்னா அது பிரியாணியே இல்லை. தண்ணி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தது அரிசி ஆட் பண்ணணும். உப்பு பத்தலைன்னா இடையில